சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். என்னங்க நான் உங்களை இந்த நிலைமையிலையா பார்க்கணும்? என்னங்க சீக்கிரம் எழும்பி வாங்க. நீங்க போவதா இருந்தா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. என்னங்க எழும்புங்க. இம்மா ஐசியூல இருந்து அழாம பேசாம பாத்துட்டு போங்க. இப்படி அழுதுட்டு இருக்காங்க பேஷண்ட் பக்கத்துல இருந்து. பார்த்தாச்சுன்னா வெளில போய் நில்லுங்க. போங்க போங்கம்மா, பேஷண்ட் பக்கத்துல இருந்து அழாதீங்க. டாக்டர் எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாற்றி தந்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாற்றிடுங்க டாக்டர். எம்மா எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றோம்மா. நீங்க முதல்ல ஐசியூல இருந்து அழாம வெளியில போயிருங்க. போங்கம்மா. எம்மா பேஷண்ட் பக்கத்துல இருந்து தயவு செய்து அழாதீங்கம்மா, உங்களை கூட கொஞ்சம் பாதிக்கும். நல்லபடியா பேசுங்க. நீங்க நல்லபடியா எழும்பி வாங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்க ஆறுதலா பேசுங்க. நீங்க அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு கூட கொஞ்சம் பாதிக்கும். ஒவ்வொரு ஆளா வந்து பேசாம அணக்கில்லாம பாத்துட்டு போங்க. சரிங்க டாக்டர். பார்க்கவே பாவமா தான் இருக்கு. இவருக்கு உடம்பு ஃபுல்லா விஷம் பரவி இருக்கு. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். குரு, தாத்தா எதுவுமே பேசாம அப்படியே படுத்திருக்காவ குரு. கவலைப்படாதுங்க பாட்டி, தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் சாவதுக்கு முன்னாடி குருவுக்கு கல்யாணத்தை பாத்திரம்னு சொல்லி சொல்லி புலம்புவாங்களே, இப்ப இப்படி படுத்த படுக்கையா படுத்திருக்காவ. எம்மா அழாதீங்கம்மா. எம்மா வசந்தி உன் போன் அடிக்க பாரு. என்ன நெட்ட காலி போன் அடிக்கா? சரி, இதுல இருந்து பேசினா செட் ஆகாது, வெளில போய் பேசுவோம். சொல்லு நெட்டகாலி. அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்கு நெட்டகாலி இப்ப ஃபோன் பண்ணா? உங்க அண்ணன் எல்லாம் இருக்காவ, நீ ஃபோன் பண்ணான்னு தெரிஞ்சுனா என்ன நல்லா திட்டுவாவ. அண்ணனுக்கு என்ன என் மேல கோவம் போகலையா அண்ணி? எம்மா நீ கோவம் போறது மாதிரியா நீ நடந்துக்கிட்டா சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல்ல நிக்க நெட்டகாலி, உனக்கு அப்புறமா ஃபோன் பேசுறேன். என்னாச்சு அண்ணி? யாருக்கு என்னாச்சு? எங்க அப்பாய பாம்பு குத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல் அண்ணி? எம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வராதம்மா, உங்க அண்ணன் ரொம்ப கோவப்படுவாவ. அண்ணி என் பிள்ளைய பார்த்தாலாவது அண்ணனுக்கு மனசு மாறாதா சொல்லுங்க. எம்மா சொல்லதை சொல்லிட்டேன், அப்புறம் வான் விருப்பம். சரி அண்ணி, அப்ப நான் வைக்கேன். குரு, ஹாஸ்பிட்டல் எல்லாரும் நிக்க கூடாதுன்னு சொன்னாவல்லப்பா, நீ பிள்ளைகளெல்லாம் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரியா? எம்மா நீங்களும் வீட்டுக்கு போங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு சரியாகாம நான் ஒரு இடமும் வர மாட்டேன். எம்மா அப்பாய்க்கு ஒன்றும் ஆகாதம்மா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ப்ரெஷரு சுகர் அம்பாஸ்டர் கார் எல்லாம் இருக்குல்லாம்மா, மாத்திரெல்லாம் சாப்பிடணும்ல. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, போங்க. எம்மா வசந்தி நீ சும்மா இரம்மா, நான் ஒரு இடமும் போக மாட்டேன். என்னை வற்புறுத்தாத, நான் தயவு செய்து விட்டுரு. என்ன அப்போ நீனும் பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போனால் நாங்கள் இருந்துக்கிடோம். என்னங்க நீங்களும் போங்க. எம்மா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவண்ணா, தற்சமயத்துக்கு ஏதாவது மருந்து மாத்திரை மெடிக்கல்ல வாங்கினா யாரம்மா ஓடுவா? நான் இருக்கேன். மீதி பிள்ளைகளு மச்சான் எல்லாரும் போட்டு வீட்டுக்கு. அப்பா குரு, அப்பா ஏன் பிள்ளைகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. சரி அத்தே, சரி. வரும்போது பாட்டிக்கு சுகருக்குள்ள மாத்திரையும் கொஞ்சம் கஞ்சியும் வச்சு கொண்டு வாங்க, சரியா பாட்டிக்கு? சரி அத்தே, சரி. த்ரிஷா நீ அழாம பாட்டிக்கு பச்சை பயிர் இருக்கலாம், அது போட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு குருட்டை கொடுத்து விடு மக்களே. சரிம்மா. சரி கிளம்புங்க, டாக்டர் வந்தாருன்னா சத்தம் போடுவாரு. திருஷா அழாதம்மா, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. வா நம்ம கிளம்புவோம். அப்பா வாங்க. குழுவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? பாத்திமா மேகலால வசந்தி வரல பத்துக்க. வசந்தி அக்கா தானே முத ஆடா வருவாவ, ஏன் வரல? வசந்தி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாவ, நீ குழுவுக்கு வந்துட முடியாதா, எப்பாய பாம்பு கொத்திட்டு அப்படின்னு சொன்னாவ. என்ன பாத்திமா சொல்லா? ஆமாக்கா வசந்தி அக்கா அப்படித்தான் சொன்னாவ. சரி வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் ரூபாய் வேணும்? 30,000 லோன் வந்திருக்கு. செல்லம்மாக்கா நீங்க கேட்டுட்டு இருந்தீல லோன் வேணும்னு? ஆமாம்மா கேட்டேன். இந்த குடிகாரன் குடிச்சு 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 அழிச்சிட்டு இருக்கான் எல்லாத்தையும். இதில் நான் வேற குழுவில் இருந்து ரூபா எடுத்து வாரந்தோறும் என்னால் வைக்க முடியாதம்மா, எனக்கு குழுவில் ரூபா வேண்டாம்.
மேகலாக்கெல்லாம் ரூபாய் கேட்டுட்டு இருந்தாவ. அவ இந்த வாரம் உள்ள ரூபாயும் கொண்டு வைக்கல. அவளுக்கு இனி ஃபைன் தான் போடணும். சரி கமலாக்கா, உங்களுக்கு லோன் வேணுமா? ஆமாக்கா வேணும். இந்த பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்க்கா. மேகலா, உனக்கு ஏன் இவ்வளோ நேரம்? ஏக்கா, மீன் குழம்பு அடுப்பில் வச்சுருந்தாக்கா, இனி அது நல்லா கொதிக்காமல் எப்படிக்கா போட்டுட்டு வர முடியும்? அதனால சரி கொதிச்ச பிறகு இறக்கி வச்சுட்டு உடனே படன்னு ஓடி வரேன். உங்களுக்கு ஃபைன் போட்டுருக்கு குழுவில். 3 மணிக்கு குழு தொடங்கும். நான் தான் 3:30 வந்துட்டோம்ல, அதுக்கடல என்னத்துக்கு ஃபைன் போடணும்? பாத்திமாக்கா, நீங்க பண்றது சரியில்லை. ஃபைன் ரூபா தர மாட்டேன். ஏக்கா, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இது வரைக்கும் எல்லாருமே ஃபைன் தந்திருக்காவ, அதனால நீங்களும் தந்து தான் ஆகணும். ஏம்மா கொஞ்சம் நேரம் லேட் ஆயிட்டுமா, அதுக்குன்னு ஃபைனா? ஆமாக்கா, 5 நிமிஷம் லேட் ஆனாலும் ஃபைன் தான். இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபைன் கட்டதுன்னு செஞ்சாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன? அப்ப வசந்தி அக்கா வரல, அவளுக்கு ஃபைன் தானே? அவ அப்பாயே பாம்பு கொத்திட்டுன்னு அவ காலையில ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவ வர முடியாதுன்னு. அதனால அவளுக்கு ஃபைன் எப்படி போட முடியும்? எப்படி வரல, அவளுக்கு ஃபைன் போட்டே தீரணும். இல்ல நானும் தர மாட்டேன் ஃபைன் ரூபா. ஏன் மேகலா, இது வரைக்கும் எல்லாரும் தந்துட்டு இருந்தா, உனக்கு மட்டும் ஏன்? என்னாலெல்லாம் தர முடியாது. நான் 3:30 வரதான் செஞ்சேன். 3 மணிக்கு குழு, நீ 3:30 வந்த, 1/2 மணிக்கு லேட்டாக வந்திருக்கா. குழுவுக்கு ஃபைன் வச்சே தான் ஆகணும். பாத்திமா, மேகலா சொல்லுன்னு சரிதான். வசந்தியும் குழுவுக்கு வரல, அப்ப அவளுக்கு ஃபைன் போட வேண்டியது தானே? நீங்களும் புரியாம பேசாதீங்க. கவி காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, வர முடியாத சூழ்நிலை. அப்ப அவ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 3 மணிக்கு குழுவு, எல்லாரும் 2:45 குழுவுக்கு வந்தாச்சு. இவிய மட்டும் 3:30 வந்துட்டு ஃபைன் தர மாட்டாங்களா? ஃபைன் மேகலா, இப்ப நீ ஃபைன் ரூபா வைப்பே வைக்க மாட்டியா சொல்லு? அதெல்லாம் என்னால ஃபைன் ரூபா வைக்க முடியாது. என்னது டீ போட்டா பேச? ஆமா, அப்படிதான் பேச. இப்ப அதுக்கு என்ன? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வந்த நேரத்துல இருந்து ஒரு குழு தலைவினி கூட இல்லாம ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. மட்டும்தான் அடிப்பு, எனக்கு அடிக்க தெரியாதோ? நான் வாங்கிக்க. ஏ அம்மா, இப்படி குழு தலைவி அடிச்சு கொல்லாளே, கேட்க யாருமே இல்லையா? நீங்களா எதுக்கு இப்ப பாத்திமாக்கள் அடிக்க? நீங்க அடுத்தது வாங்கிட்டு போயிடாதுங்க. ஃபைன் ரூபா நீங்க கொடுப்பீங்களா? குழு ஒரு 1/2 மணிக்கு லேட்டா வந்தோடனே ஃபைன் போட்டுருவாவ. இந்த மேகலான்னா ஒரு பயம் இருக்கணும். என்னையா சவுட்டிட்டு நீ போற? இப்ப பாரு, என்ன அடிச்சிட்டியா? குழு தலைவின்னா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? இந்த ஃபைன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. பறந்து அடிப்பா அந்த மேகலா, ஒழுங்கா இருந்துக்க. ஏம்மா யாமா விளையாடிட்டு இருக்கவ குழு நடத்தலையா? பாட்டி உங்களை பார்க்க விளையாடிட்டு இருந்தது மாதிரியா இருக்கு. காது செம்மையா கேட்க இல்லலாமா? அவன் விளையாடின மாதிரி தாம்மா எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆமா, 2 சண்டை போட்டுட்டு இருக்காவ. கிளைக்கு கண்ணுக்கு விளையாடிட்டு இருந்த மாதிரி தெரியும். இது என்ன கால கொடுமையா இருக்கு. பாத்திமாக்கா எழும்புங்க. எம்மா, அவன் என்ன அடிச்சு கொன்னுட்டாம்மா, என்னால எழும்ப முடியல. ஒழுங்கா இருந்துக்க. ஃபைனு கீனின்னு சொல்லி என் லைன்ல கிராஸ் ஆயிட்டா நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. பாத்திமாக்கா எழும்புங்கக்கா. ஒருத்தி என்ன அடிச்சு கொல்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறீ, அப்படித்தானே? ஒரு குழு தலைவிக்கே இந்த நிலைமை. இன்னைக்கு சொல்ல, எனக்கு இந்த குழு தலைவி பொறுப்பு வேண்டாம். நான் ராஜினாமா பண்ணிட்டேன். அம்மா முடியலையே. அந்த தண்ணியாவது கொஞ்சம் குடிமா, இப்படி அழுதுகிட்டே இருக்காத. அந்த தண்ணி பாட்டில வாய் வசந்தி, நான் தேவைப்பட்டனா குடிக்க. இதுல வச்சிருக்கம்மா, நீங்க குடிங்க கொஞ்சம். அண்ணா வரண்டான்னு சொன்ன பிறகு நெட்டகாலி வந்திருக்கா. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் நடக்க போவோ தெரியலையே. உனக்கு யார் அண்ணே? என்ன பார்த்தா அண்ணே நீ கூப்பிடா? அண்ணே என்ன மன்னிச்சிருனே, என்கிட்ட பேசுனே, இப்படி என்கிட்ட கோபப்படாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன் வீட்டுக்காரன் தானே வேணும்னு சொல்லிட்டு ஓடி போனால, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சிட்டோம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னை மன்னிச்சு ஏத்துக்கண்ணா. நீ அவங்க கூட ஓடி போனனாலதான் அப்பாயும் அம்மையும் கேவலம் தாங்க முடியாம இறந்துட்டாவ. உனக்கு ஏதனாலதான் அம்மையும் அப்பையும் இழந்துட்டேன். எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ இங்க வந்திருக்கா? இதுக்கு மூஞ்சி வாடகைக்கு எடுத்துட்டு வர முடியும், இவனை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியலையே. மைனியோ, இது யாரு மைனியோ? அண்ணி அதாவது தங்கச்சி பார்த்துடுங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான். அந்த கேவலம் தாங்க முடியாம அவ அம்மையும் அப்பையும் இறந்துட்டாவளோ, அதான் இத்தனை வருஷமா பேசாம இருந்தாவ, இன்னைக்கு வந்திருக்காவ. இது பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது மைனியோ, யாருக்கும் தெரியப்படாது. என் தங்கச்சி செஞ்ச காரியம்னு யார்ட்டையுமே சொல்லல பார்த்துடுங்க. இப்போ அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவன் தெரிஞ்ச உடனே பார்க்க வந்திருக்கா.
அவிய வேற இன்னெல்லாம் சொல்ல போறாவளோ தெரியல, எனக்கு வேற மண்டக்கு இருக்கு பிடிக்கி. என் காலில் புலதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, எலும்பு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவம் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த லீராணி கண்ணுறங்கு.